துணை முதல்வராகும் செங்கோட்டையன், விஜய் கொடுக்க போகும் பரிசு. தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த செங்கோட்டையனுக்கு துணை முதல்வர் பதவியை வழங்க விஜய் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு வந்துள்ளது. 4 முனை போட்டி நிலவிய நிலையில் எந்த கட்சியும் பெரும்பான்மை பெறவில்லை. அதே சமயம் முதல் முறையாக களம் கண்ட விஜயின் தமிழக வெற்றி கழகம் 8 தொகுதிகளில் வென்று மாஸ் காட்டியுள்ளது. கிட்டத்தட்ட திமுக, அதிமுக இல்லாத ஒரு கட்சியின் ஆட்சியின் கீழ் தமிழ்நாடு அடுத்த 5 ஆண்டுகளை கடக்கப் போகிறது. சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையை நிரூபிக்க 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை என்ற நிலையில் விஜய்க்கு இன்னும் 10 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைப்படுகிறது. இதனால் வெற்றி பெற்ற பிற சிறிய கட்சிகளின் ஆதரவை அவர் நாடியுள்ளார். அதற்காக கிரீன் சிக்னல் எதிர்த்தரப்பிலிருந்து கிடைக்கப் போகிறது. தமிழக மக்கள் தங்களின் அமோக ஆதரவை விஜய் என்ற ஒற்றை மனிதருக்காக வழங்கியுள்ளனர். அவர் கட்சியின் விசில் சின்னம் பட்டி தொட்டி எங்கும் ஒலித்துள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சராக விஜய் நாளை பதவியேற்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளதால் தங்களை பதவியேற்க அழைக்குமாறு விஜய் ஆளுநர் அர்லேகருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். முதலமைச்சராக பதவியேற்கும் விழாவை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடக்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் தருணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் யார் யாருக்கு பொறுப்புகள் வழங்கப்படும் என்கின்ற உத்தேச பட்டியலும் வெளியாகியுள்ளது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என முன்னதாக விஜய் தெரிவித்திருந்த நிலையில் ஒருவேளை ஆதரவு கொடுக்கும் கட்சிகளுக்கும் அவர் அமைச்சரவையில் பொறுப்பு வழங்கலாம் என சொல்லப்படுகிறது. விஜய் அமைச்சரவையில் திமுக அமைச்சர்கள், முன்னாள் அதிமுக அமைச்சர்களை வீழ்த்திய எம்எல்ஏக்களுக்கு இடம் கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது. அதன்படி KA செங்கோட்டையன், சத்யபாமா, VS பாபு, TK பிரபு, விஜயலட்சுமி, ECR சரவணன், சபரிநாதன் உள்ளிட்ட பலரும் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் செங்கோட்டையனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனை தங்கள் பக்கம் இழுக்க திமுக முயன்றது. ஆனால் தமிழக அரசியலில் மிக நீண்ட அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் சற்றும் எதிர்பாராத வகையில் தாவேகாவில் இணைந்தார். அதனை பலரும் கடுமையாக விமர்சித்தனர். செங்கோட்டையனைப் போல ஒரு நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு தலைவர் தன்னுடன் இருந்தால் ஆட்சியை சரியாக கையாள முடியும் என விஜய் எண்ணுவதாக தாவேகா தரப்பில் தகவல்கள் தெரிவிக்கின்றன.